எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஒரு டார்கெட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கட்சி கரைஞ்சி போய்கிட்டு இருக்கு, அதை தடுக்கிறதுக்கு முடியலை. எதிர்க்கட்சி, அதாவது டிஎம்கேக்கு சரியான எதிர்க்கட்சி மாற்றுக் கட்சி யார் அப்படிங்கிறதுல அண்ணாமலை முன்னால் வந்துட்டார். அண்ணாமலை தன்னை தானே அங்கே நிறுத்திக்கிட்டு இருக்காரு, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படின்ட்டு. ஆனால் இவர் அதையும் அந்த ஸ்பேஸையும் விட்டுட்டார். மிஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து இவருடைய கால்குலேஷன் தப்பாக போச்சு. இவர் வந்து பிஜேபி கூட இருந்தால் நம்மளுக்கு சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னது ஒன்று, அண்ணாமலே நம்ம முழுங்கிடுவார் அப்படிங்கிற அந்த பயம் அவருக்கு வந்துச்சு. அது ரொம்ப பெரிய தப்பாக போச்சு. அதுதான் கூட்டணி வைக்காமல் தள்ளி போகிறதுக்கு உண்டான காரணங்களா? கண்டிப்பாக அதே தான் காரணம். தேர்தல் ஆணையத்தில் அவருடைய இந்த இரட்டை இலை பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தீர்வு காணுவதற்கு அதான் பண்ணணும். கொடநாடு வழக்கு கத்தி மேலே, கழுத்துக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. அது எப்போ வேணாலும் முதல்வர் வந்து கிளப்பி விடுவார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை கிளப்பி விடும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்? அடக்கி வாசிக்கணும், இருக்கிறவங்கெல்லாம் கூட சேர்த்துக்கணும், சப்போர்ட்டுக்கு சேர்த்துக்கணும். சனாதனத்தை எதிர்ப்போம்னு பேசிவிட்டு அதே உதயநிதியை மோடிக்கிட்ட அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கி 25 நிமிஷம் பேசி, ஐயா நாங்கள் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி பேசி சமாதானம் பண்ணலையா நீங்கள்? இது மாதிரி எவ்வளவோ சமாச்சாரங்கள். ஏன் இந்த தமிழ் ஈழத்தில் கூட ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். சார், இப்போ சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது வந்து எங்களை நீங்கள் துரோகியே அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க அப்படின்ட்டு வந்து பேசியிருந்தார். இந்த எங்களை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஓபிஎஸ்ஸை வந்து மீன் பண்ணி வந்து சொல்லியிருந்தார். அதில் அவர் பேசும்போது வந்து நீங்கள் 2001 தான் எம்எல்ஏ, நான் வந்து 89 எம்எல்ஏ, 98 எனக்கு வந்து எம்பி சீட்டு வந்து இது பண்ணாங்க, ஆஃபர் பண்ணாங்க, ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆஃபர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயம் வந்து பேசியிருந்தார். இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த ஒரு வருஷத்தில் எடப்பாடி அவர்கள் வந்து மறுபடியும் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தால் தான் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு வராருன்னு எடுத்துக்கலாமா? ஓபிஎஸ்ஸை எதிர்கொள்வதனால தான் ஃபார்முக்கு வரும், அந்த ஃபார்முக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு அவர் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுனால அப்படி உதாசீனப்படுத்திட்டு போக வேண்டியதானே. ஓபிஎஸ் எவ்வளோ வாங்கினார்? 3 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அதுவும் பலாப்பழ சின்னத்தில் நின்னார். கட்சியை விட்டு அவரே வெளில போயிட்டாருன்னு இவரே சொல்கிறாரு. அப்புறம் அவர் வந்து ஒரு பொருட்டாக மதிக்க காரணம் என்ன? பொருட்டாக மதித்து அவருக்கு பதில் சொல்வதற்கு என்ன அவசியம் இருக்குது உங்களுக்கு? அவருடைய கணக்கு என்ன, அதை சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு டார்கெட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கட்சி கரைஞ்சி போய்கிட்டு இருக்கு, அதை தடுக்கிறதுக்கு முடியலை. எதிர்க்கட்சி, அதாவது டிஎம்கேக்கு சரியான எதிர்க்கட்சி மாற்றுக் கட்சி யார் அப்படிங்கிறதுல அண்ணாமலை முன்னால் வந்துட்டார். அண்ணாமலை தன்னை தானே அங்கே நிறுத்திக்கிட்டு இருக்காரு, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படின்ட்டு. ஆனால் இவர் அதையும் அந்த ஸ்பேஸையும் விட்டுட்டார். வன்னியர்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுத்ததுனால என்னாச்சு? தெற்கு பக்கம் கட்சி ஒட்டுமொத்தமாக அடிபட்டு போச்சு. நிமிர்ந்த கவுண்டர் தவழ்ந்த கவுண்டர் பிரச்சனை வந்துச்சு கொங்கு பகுதியில். அங்கேயும் அவருக்கு வாக்கு விகிதம் கம்மியாகி போச்சு. இந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு தலைவர் என்ன பண்ணணும்? ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கணும், தன்னுடைய கட்சியை வளர்க்கணும், இளைஞர்களை சேர்க்கணும், மற்றவர்களை அரவணைத்து கொண்டு போகணும். இந்த மாதிரி ரிப்ளை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அவரை ஓகே ஓபிஎஸ்ஸை உள்ளே கூப்பிட்டோன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஏதோ ஒரு ரெஸ்பெக்டபிள் போஸ்ட்டு கொடுக்கலாம், பரவாயில்ல. ஒரு விதத்தில் நான் அவர் சொல்கிறத ஒத்துக்கிறேன். அவர் 89 வந்துட்டார். 96 இப்போது அவருக்கு வந்து இது கொடுத்தாங்க, எம்பி சீட்டு ஆஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து பை டிஃபால்ட்டு தான் அவர் வந்து 2017 முதல்வராக ஆனது. அதாவது அதுக்கு முன்னால் 2 பேருக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு அவங்களால முடியாதுன்னு கொடுத்தாங்க. ஆமாம், பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், காரணமும் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியல. அந்த 2 பேரோட பேர் இப்போ ரொம்ப அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம், ரொம்ப அடிபட்டு தான் இருக்குது. அதனால் இது வந்து அதுக்காக நீங்கள் வந்து முதல்லையே 3 ட்ரிப்பு தற்காலிக முதல்வராக இருந்தீங்க அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய இதெல்லாம் பெருமையெல்லாம் வந்துடாது அவருக்கு. இன்ஃபேக்ட் ஓ பன்னீர்செல்வத்தை விட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி, புத்தி கூர்மையெல்லாம் அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. பட் எங்கே மிஸ் ஆகுது? மிஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து இவருடைய கால்குலேஷன் தப்பாக போச்சு.
இவர் வந்து பிஜேபி கூட இருந்தால் நம்மளுக்கு சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னது ஒன்று, அண்ணாமலே நம்ம முழுங்கிடுவார் அப்படிங்கிற அந்த பயம் அவருக்கு வந்துச்சு. அது ரொம்ப பெரிய தப்பாக போச்சு. அதுதான் கூட்டணி வைக்காமல் தள்ளி போகிறதுக்கு உண்டான காரணங்களா? கண்டிப்பாக அதே தான் காரணம். இப்போ வந்து அதெல்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த மந்த் எண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மார்ச் எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னோன்னா நாங்கள்லாம் வேறு இடத்து பார்த்துட்டு போக வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி. அதாங்க, நீங்கள் வந்து எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுங்க, இதே சம்பளத்துக்கு வேலை செய்ய முடியாது, இல்லைன்னு சொன்னால் நான் வந்து வேறு இடத்துக்கு வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி புரியாமல் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சீக்ரெட் கணக்கு வச்சுருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்கன்னா அது கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த உள்ளே வராது. ஆல்ரெடி நீங்கள் விஜய் கிட்ட 2 ட்ரிப்பு அசிங்கப்பட்டுட்டீங்க. முதல்ல கட்சி அந்த அக்டோபர் 27 மாநாடுக்கு பிறகு ஒரு வாரத்துக்குள்ளே ஏதோ கசமுசா நடந்தது. இல்லை நாங்கள் தனியாக தான் போட்டிடுவோன்ட்டு அவங்க சொன்னாங்க. ஏடிஎம்கே கூட கூட்டணிங்கிற வாய்ப்புக்கே இடமில்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ திருப்பியும் இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் பேச்சுவார்த்தை அடிபடும் போது திருப்பியும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இல்லை தனித்து தான் போட்டியிட போகிறாங்கன்ட்டு. யார் சொன்னாங்க? பிரசாந்த் கிஷோர் சொன்னார், அவங்க சொல்லலை. அப்புறம் நேற்று திருப்பியும் இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறது தான் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரசாந்த் கிஷோர் எப்படி சொன்னார்? பிரசாந்த் கிஷோர் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, அவருக்கு கட்சியிலே கிடையாது, நண்பர் தான், ஒரு தோழமை கட்சி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது கூட்டணி கட்டிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நேற்றுக்கு ஆனந்த் சொன்னது தான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பேச்சாளர்கள் சொல்லுவதை தான் நீங்கள் ஏற்றுக்கணுமே தவிர ஊடகங்களில் அவன் சொல்கிறத என்ன மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. பிரசாந்த் கிஷோரும் அப்படி தானே சொன்னார் நேற்றுக்கு. அன்ப்ரொவோக்டு, அதாவது ப்ரொவோக் பண்ணாமையே வந்து அவர் சொல்கிறாரு, இல்லை அவர் தனித்து தான் போட்டியிட போகிறாரு அப்படின்ட்டு. அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் சொன்னது பொய்யா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். எனக்கு என்ன தோன்றது, இது கூட அவங்களுடைய உள்ளே போடுற ஒரு ட்ராமா தான். நாளைக்கு எப்படியும் அவங்களுக்கு தெரியும், சார் ரொம்ப சிம்பிள் சார், 5% இருக்குது சார் வாக்கு, 4லேருந்து 5% தான் அவங்களுக்கு இப்போ வாக்கு இருக்குது. அது காரணம் என்ன, அந்த அக்டோபர் 27ஆம் தேதி அந்த மாநாடு வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ரொம்ப அருமையான லெவலில் அது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு இருந்தது பெரிய அளவில். எனக்கு கூட ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சி வந்து அந்த டெம்போ மெயின்டைன் பண்ணாமல் போயிட்டாங்க. இப்போ கூட அந்த டெம்போ மெயின்டைன் பண்ணாமல் போட்டாங்க. இந்த 2வது ஆண்டு மாநாட்டில் கூட எனக்கு வந்து ஒரு பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட் தான். அவருக்கு ஒன்றும் பேசவும் தெரியல. ஒன்று கொள்கை குழப்பம் இருக்குது, 2வது பல்வேறு சமயங்களில் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. விஜய் வந்து டிஎம்கேனுடைய மறுபக்கம் மாதிரி தான் இருக்காரே தவிர ஒரு தனிப்பட்ட கட்சி, அதாவது பிஜேபி மாதிரி தனி சித்தாந்தம் உள்ள கட்சிங்கிற மாதிரி அவர் தன்னை தானே நிறுத்திக்கல, அந்த இடத்த கொண்டாந்து நிறுத்தலை. அப்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற அந்த இளைஞர்கள் மத்தியிலேயே ஒரு பயங்கரமான குழப்பம் இருக்குது. கட்சியில் உண்மையிலே நம்மளுக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையாங்கிறத அவங்களோட கேள்விக்குறி. அப்போது முதல்ல நாம் வந்து ஒரு 10% சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ 4% தான் இருக்குங்கிற மாதிரி சில தகவல்கள் நம்மளுக்கு வருது. 4%, 5%, 15% மாற்ற முடியும், அவ்வளோதான். ஆனால் ஒரு இடத்துல கூட அவங்களுக்கு வந்து வெற்றி பெற முடியாது. அப்படிங்கும்போது அந்த ரியலைசேஷன் அவருக்கு வரும் ஜூன் ஜூலையில். அப்போ தான் அவங்க வந்து ஏடிஎம்கே கூட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் பண்ண மாட்டாங்க. அப்போது உங்களை மாதிரி ஊடகவாதிகள்லாம் போய் கேட்பீங்க, இல்லை சார் பிரசாந்த் கிஷோர் அன்றைக்கி சொன்னாரே ஏடிஎம்கே கூட கூட்டணியே கிடையாது அப்படின்ட்டு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை அது பிரசாந்த் கிஷோர் வந்து எங்கள் கட்சிக்கு சேர்ந்தவர் கிடையாது, ஆலோசகர் தான், அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி லெவலில் என்ன பண்ணணும்னு சொன்னால் கட்சியை வளர்க்கணும். தேர்தல் ஆணையத்தில் அவருடைய இந்த இரட்டை இலை பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கு, அதுக்கு தீர்வு காணுவதற்கு எல்லாம் பண்ணணும். கொடநாடு வழக்கு கத்தி மேலே கழுத்துக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. அது எப்போ வேணாலும் முதல்வர் வந்து கிளப்பி விடுவார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை கிளப்பி விடும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், இருக்கிறவங்கெல்லாம் கூட சேர்த்துக்கணும், சப்போர்ட்டுக்கு சேர்த்துக்கணும். அதை விட்டுட்டு நான் என்ன அப்படி தான் நிற்பேன், அலக்கரஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கூட்டணிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா பிஜேபி உள்ளே வர்றதுக்கு? அந்த மாதிரி
எனக்கு என்னமோ பிஜேபி கொஞ்சம் இப்போ இல்லை, பட் நாட் இம்மிடியட்லி, பட் ஜூன் ஜூலையில் கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் அலையன்ஸ் வந்தாலும் வரலாம். ஏன்னா வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா, டெல்லிக்கு போய் அமித்ஷாவை வந்து எடப்பாடி பையன் வந்து மீட் பண்ண இருக்கதா ஒரு தகவல் வந்து வந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் ஏதாவது ரீயூனியன் மாதிரி ஏதாவது அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இந்த அதிருப்தியாளர்கள்லாம் வந்து மார்ச் 31 வரை டைம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் 28 நாள் இருக்குது. இந்த 28 நாளில் அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. கட்சியினுடைய அந்த 20% அப்படிங்கிறது கூட அவரால் தக்க வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இந்த அதிருப்தியாளர்களெல்லாம் கொஞ்சம் பேர் விஜய் கட்சிக்கு, கொஞ்சம் பேர் பாஜக கூட, கொஞ்சம் பேர் இதில் போயிட்டாங்கன்னு சொன்னேன்னா அந்த 20%ங்கிறது 10% ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து விஜய் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை பேசும்போது ஒரு பலமான ஸ்திதியில் இருக்கணும். இந்த மாதிரி பலவீனமான ஒரு ஸ்திதியில் இருந்தீங்கன்னு சொன்னோன்னா மன்சூர் அலிகான் தான் வருவார் உங்களோட பேசுகிறதுக்கு, இல்லையா? அப்போது அதனால தான் சொல்கிறேன், இப்போவே அவர் இந்த மாதத்துக்குள்ளே அவர் டிசைட் பண்ணிவிட்டு ஓகே லெட் அஸ் கம் டுகெதர்ன்ட்டு பழைய ஆளுங்களெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிட்டு ஒரு, அதாவது மற்றவர்கள்கிட்டேருந்து வரக்கூடாது சார். நீங்கள் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர். எப்படி ஜெயலலிதா இறங்கி போனாங்களோ, எப்படி எம்ஜிஆர் இறங்கி போனாங்களோ, ஆரம் வீரப்பன்லாம் இறங்கி போனாங்க இல்லையா, அதாவது வாயா அப்படின்னு சொன்னார், கூப்பிட்டு வந்தார். அந்த மாதிரி இவர் இறங்கி போய் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொன்னோன்னா அங்கே நல்லிணக்கம் வரும், சந்தேகம் வராது. அதுக்கப்புறமா வந்து ஒரு நம்பிக்கை வரும். அதில் ஒரு இந்த தொண்டர்களுக்கும் மற்ற தலைவர்களுக்கும் புதிய உற்சாகம் பிறக்கும். அதுவே உங்களுக்கு வந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும், தோற்றம் ஏற்படும். அதாவது கள நிலவரத்தில் ஒரு பெரிய தோற்றம் ஏற்படும். அந்த தோற்றத்தை அவர் ஏற்றுக்குவாரார். மோடி மேலே என்ன சார் தப்பு கண்டுபிடிச்சிங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு மேலே ஒரு குறை நீங்கள் இன்றைக்கி சொல்ல முடியாது. மும்மொழியை அவங்க திணிக்கலை, ஹிந்தி அவங்க திணிக்கலை. இப்போ உதயநிதி அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார், இந்த நேரத்துக்கு அதிமுக ஆட்சி இருந்திருந்தால் நம்ம எல்லாருமே ஹிந்தியில் தான் பேசிகிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு. உதயநிதி சார் என்னை விட்டுருங்க. இந்த மாதிரி துணை முதல்வர் வந்து ஏதோ புரியாமல் தெரியாமல் ஏதோ பேசிட்டார் சொன்னோன்னா அதுக்கெல்லாம் நம்ம வந்து விளக்கம் அளிக்க அவசியம் கிடையாது. இவர் கூட தான் சொன்னார், முதல்வர் கூட தான் சொன்னார், நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொன்னார். மிரட்டல்களுக்கு அடிபணிய மாட்டோம் என்ன? மிரட்டல்களுக்கு எவ்வளோ ட்ரிப்பு டிஎம்கே அடிபணிஞ்சிருக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் சொல்லவா? அண்ணாதுரை காலத்தில் நான் சொல்லுவேன். அண்ணாதுரை வந்து ராஜ்யசபாவில் போய்ட்டு பேசுகிறாரு, மாநிலங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்ட்டு. அழகான ஆங்கில உரை, நான் படிச்சிருக்கேன். அதை ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சொல்லுவார். எனக்கு வந்து பிரிவினை அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டார், ஆனால் மாநிலங்களுக்கு அதிகாரம், அது ஓகே, அக்செப்டபிள். அதுக்கப்புறமா இந்திரா காந்தி வராங்க. இந்திரா காந்தி வந்தபோது இவங்க திருப்பியும் மாநில சுயாட்சின்னு ஆரம்பிக்கும்போது இந்திரா காந்தி சொல்கிறாங்க, மிரட்டுறாங்க. உடனே அண்ணாதுரை அடிபணிகிறாரு, பம்மினார், பயந்துக்கிட்டார். சரிடா மாநில சுயாட்சியெல்லாம் நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக கட்சிக்காரங்களே சொல்லிட்டாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து காங்கிரஸ் கட்சி கூட கருணாநிதி தானே இங்கே 50-50 போட்டுக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னார். இது அடிபணிவது இல்லையா? அதே மாதிரி காங்கிரஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் பேச்சுவார்த்தை நடக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது நடக்குது, ரெய்டு நடக்குது, இன்கம் டேக்ஸ் ரெய்டு. செகண்ட் ஃப்ளோரில் பேச்சுவார்த்தை நடக்குது. 63 இடங்கள் அள்ளி கொடுக்கலையா? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? சனாதனத்தை எதிர்ப்போம்னு பேசிவிட்டு அதே உதயநிதியை மோடிக்கிட்ட அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கி 25 நிமிஷம் பேசி ஐயா நாங்கள் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி பேசி சமாதானம் பண்ணலையா நீங்கள்? இது மாதிரி எவ்வளவோ சமாச்சாரங்கள். ஏன் இந்த தமிழ் ஈழத்தில் கூட கச்சத்தீவில் என்னாச்சு, எக்கச்சக்கமான சமாச்சாரங்கள் இருக்குது. அதனால் உதயநிதி துணை முதல்வராக இருந்து பேசுவதும் முதல்வராக இருந்து ஸ்டாலின் பேசுவதும் நீங்கள் அதை விட்டுருங்க. நான் எடப்பாடி பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். எடப்பாடி பழனிசாமி இப்போவாவது கீழே இறங்கி வந்து மற்ற எல்லாருமே அரவணைச்சிக்கிட்டு போனால் பாஜக, அதாவது இப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அன்டெஸ்டட் பார்ட்டி அப்படிங்கிறதுனால பாஜக கூட அவர் போனார் அப்படின்னு சொன்னோன்னா, அவரே முயற்சி பண்ணார்னு சொன்னோன்னா அவருக்கு இன்னும் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.